வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா எம்ஐ வெர்சஸ் பஞ்சாபுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். 33வது ஐபிஎல் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் லீக் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஃப்ரீயா தான். ஸோ நல்லாவே இருக்கு. ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. நமக்கு இன்டர்ஃபேஸ்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 வீக்கா நம்ம பிளே பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த ஆப் வந்து சஜஷன்ல கொடுக்குறோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்அவேலாம் இருக்கு. ஸோ லீக் 11 ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஸோ அதே போல இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப்ல தான் வந்து இந்த மேட்ச் நடக்கும். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா புது பிச் தான். இந்த பிச் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய மேட்ச் அப்பெல்லாம் விளாண்டெல்லாம் கிடையாது. ரொம்ப கம்மியா தான் மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. ஆஃப் சைடு வந்து பாத்தீங்கன்னா 67 மீட்டரும், லெக் சைடு வந்து பாத்தீங்கன்னா 64 மீட்டரும், ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 65 மீட்டர். ஸோ இது எல்லா கிரவுண்ட போல நியூட்ரலா ஒரு மீடியமான பவுண்டரி லைனோட தான் இருக்கு. ரொம்ப பெரிய கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா புல்லு போதுமான லெவலுக்கு இருக்கு. அதே மாதிரி இது 100% பாத்தீங்க அப்படின்னா பிளாக் சாயில் தான் இருக்கு. ஸோ அதனால ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அந்த கிரவுண்ட்ல. ஏன்னா பிளாக் சாயில் போட்டாலே ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து நல்ல இனிஷியல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீமர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டாமினேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாங்க அதே மாதிரிதான் ஃபாஸ்ட் பவுலர் தான் இந்த கிரவுண்ட்ல வந்து நிறைய விக்கெட்ஸும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி டியூ ஃபேக்டர், அதாவது இந்த பனி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கொஞ்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அத ஃபுல்லா பனி இருக்கும்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லல, மீடியமா வந்து பாத்தீங்கன்னா பனி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் இல்ல அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட், போத் வேரியபிள்ஸ் ஆப்ஸ் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுமே, அதாவது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றது சரி, பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்றது சரி, இந்த கிரவுண்ட்ல வந்து பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதாவது இந்த கிரவுண்ட்ல ஒரு 180+ ஸ்கோர் பண்ணாதான் வின் பண்றதுக்கான வாய்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ ரீசெண்டா நடந்த மேட்சஸோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச். இந்த மேட்ச் வந்து பஞ்சாப் வந்து ரொம்பவும் லோ ஸ்கோர் தான் பண்ணாங்க. 147 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க. அது ஆர்ஆர் வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் வித்தியாசத்துல தான் வின் பண்ணாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதுதான் கடைசி ஓவர்ல சிவம் கெட்மேர் தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அந்த 147 ரன் கூட அடிக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரி ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடைச்சது. எஸ்ஆர்எச் வர்சஸ் பஞ்சாப் மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 180+ போனதுனால அவங்க வந்து எஸ்ஆர்எச் வந்து 2 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் பஞ்சாப் போராடினாங்க. இதுலயும் பாருங்க கம்ப்ளீட்டா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். ஒரு விக்கெட் கூட ஸ்பின் கிடையாது, 15 விக்கெட்டும் ஃபாஸ்ட். இதுல டிசி வந்து 174 அடிச்சாலும் பஞ்சாப் வந்து அதை வின் பண்ணிட்டாங்க 4 விக்கெட் வித்தியாசத்துல. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஹோம் பிச்ல 3 மேட்ச் ஆடின பஞ்சாப் வந்து 1 மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணி இருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிச்ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இந்த மேட்ச் கொஞ்சம் நல்ல கடைசி வரைக்கும் க்ளோஸா போச்சு. எஸ்ஆர்எச் மேட்சும் க்ளோஸா போச்சு. இந்த டிசி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் ஒன் சைடா போன மாதிரி போச்சு. அதுவும் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணாங்க. பொதுவா செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் இப்போ ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணோடனே பவுல் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கிறாங்க எல்லாருமே. ரெக்கார்டு வைஸா பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மேட்ச் வந்து நடத்திருக்காங்க இந்த பிச்ல. 1 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும் 2 பேட்டிங் செகண்டும். ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 0ல இருந்து 150க்குள்ள ஒரு இன்னிங்ஸும், 150 169 ஒரு இன்னிங்ஸும், 170 189க்குள்ள 4 இன்னிங்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் எஸ்ஆர்எச் 182, லோ ஸ்கோர் 152 பஞ்சாப் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பார்க்கலாம். டோட்டலா நமக்கு வந்து 31 மேட்ச் ஆடி இருக்காங்க. இதுல 15 வந்து வின் பண்ணிருக்காங்க, 16 தோத்துருக்காங்க. எம்ஐ 16 வின் பண்ணிருக்காங்க, 15 தோத்துருக்காங்க. 130 இவங்களோட ஹை ஸ்கோர், 119 லோ ஸ்கோர். 230 இவங்களோட ஹை ஸ்கோர், 119 லோ ஸ்கோர். 223 இவங்களோட ஹை ஸ்கோர், 87 இவங்களோட லோ ஸ்கோர். ஸோ இப்போ பவுலர்ஸோட பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஷிகர் தவானை பொறுத்த வரைக்கும் பும்ரா பால்ல 1 டைம் அவுட், சாவ்லா பால்ல 3 டைம் அவுட் ஆயிருக்காங்க. பிரப் சிம்ரன் சிங், அர்ஜுன் டெண்டுல்கர் பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்து அதர்வால் தைடே பொறுத்த வரைக்கும் சாவ்லா பால்ல 1 டைம், லிவிங்ஸ்டோன் வந்து சாவ்லா பால்ல 1 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்து மும்பை பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி பிபிகேஎஸ் பவுலர்ட்ட பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ரபடா பால்ல 8 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ சான்ஸே இல்ல. ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் ஓப்பன்
பிளஸ் ரபடா வந்து பிபிகேஎஸோட ஓப்பனிங் பவுலர். மேபி இந்த பேட்டில் இன்னைக்கு ஒர்க் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சிங்கு, சாம் கரன், லிவிங்ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா தலா ஒரு டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் எலிஸ் பால்ல ஒரு டைம், சிங்கு பால்ல ஒரு டைம், சாம் கருண் பால்ல 2 டைம், ரபடா பால்ல 3 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காங்க. டிம் டேவிட் சிங்கு பால்லையும் லிவிங்ஸ்டோன் பால்லையும் தலா ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு. நம்ம இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் சிங்கு பால்ல 3 டைமும், ரபடா பால்ல 1 டைம். ஸோ இவரும் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பவுலர் கிட்ட வீக் ஆடி இருக்கிறாரு. ரபடாவும் சரி, ரபடா பால்ல சிங்கு பால்லையும் ரோஹித் சர்மா வீக் ஆடி இருக்காரு. ஸோ இன்னைக்கு பேட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி திலக் வர்மாவும் சிங்கு பால்ல 1 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ ரபடா, சிங்கு, சாம் கருண் 3 பேர் நேம் வந்து நல்லா மென்ஷன் ஆயிருக்கு. 3 பேருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பேட்டில் வச்சு கொடுக்கணும்னா. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிட்டர்ஸ் தான். ஸோ சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாவும் சரி, அதுக்கு முந்தின எல்லா மேட்சுமே பாருங்க ரோஹித் சர்மா இந்த சீசன்ல அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துடுறாரு. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை நம்ம பாராட்டணும். அவர் டீமுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றாலும் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை ஃபேண்டசி தான். ஸோ அது வந்து ஓகேவா பண்ணிடுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஷான் கிஷானும் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷனும் இருக்கு அவருக்கு. அடிஷனலா ஒரு மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு 2 கேட்ச் பிடிக்கிறாரு, இல்லைன்னா ஒரு ஸ்டம்ப் ஹிட், ஒரு ரன் அவுட், ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாரு. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துடுறாங்க. ஸோ 2 பிளேயருமே பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவும் சரி, இஷான் கிஷானும் சரி, அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள கண்டிப்பா வந்துடுறாங்க. ஒரு ஃபேண்டசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 40+ பாயிண்ட் வந்து 2 பேரும் வாங்கி கொடுக்காங்க. சூரியகுமார் யாதவ் வந்த முதல் மேட்ச் டக்கு, அதுக்கு அடுத்த மேட்ச்ல சரியான அடி 52, அதுக்கு அடுத்த மேட்ச் சிஎஸ்கே கூட டக்ல போயிட்டாரு. ஆனா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 10 பேர் ஃபேண்டசி விளையாடுறாங்க அப்படின்னா அதுல 10 பேருமே சூரியகுமார் யாதவ் வந்து ஸ்மால் லீக்ல எடுத்துருவாங்க. சோ யாருமே சூரியகுமார் யாதவ் வந்து டிராப் பண்ண நினைக்க மாட்டாங்க. அவர் 2 மேட்ச் டக் அவுட்ல போனாலுமே யாருமே அவர் ஸ்மால் லீக்ல அவர் எடுக்காம டீம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. அடுத்து ஹர்திக் பாண்டியாவும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே அவர் விளையாண்ட ஒரே ஒரு மேட்ச், இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஃபிளாப்பான ரிசல்ட். மீதி எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ரிசல்ட் வந்து வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. சோ அவரே வந்து பாத்தீங்கன்னா 4வது ஆப்ஷன்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. திலக் வர்மா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா 25, 64, 32, 31 சொல்லி இந்த 2 மேட்ச் மட்டும் தான் அவர் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்காரு. பட் திலக் வர்மா கிட்ட இருந்து நம்ம வந்து குறையாம இந்த மேட்சும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30+ ரன் கூட நம்ம எடுக்கலாம். சோ அதனால அவரும் மினிமம் ஃபேண்டசி அந்த 40+ பாயிண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. டிம் டேவிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேட்டிங் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒரு டவுட். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஒருவேளை பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 150 தான் ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா அவருக்கான பேட்டிங் சான்ஸ் வந்து கம்மியாயிரும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரு மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 6 மேட்ச்ல 2 மேட்ச் தான் மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்திருக்காரு. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷெப்பர்டு பவுலிங் ஆப்ஷன்ல கரெக்டா அனலைஸ் பண்ணலாம். ஷெப்பர்டு, நபி, ஓட்சி, ஆகாஷ் மித்வால், பும்ரா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோபால். சோ 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஆனா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது கரெக்டா அந்த 4 ஓவர் யாரு பவுலிங் பண்ணுவா. நம்ம ஏன்னா நம்ம வந்து இப்போ போட்சியோ நபி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மேட்ச் கூட கரெக்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணல. அதே மாதிரி ஷெப்பர்டு பாருங்க முதல் மேட்ச் மட்டும் 4 ஓவர் பவுலிங் பண்ணாரு, பெருசா 4 ஓவர் பவுலிங் பண்ண. சோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய பும்ரா, கோட்சி, ஆகாஷ் மித்வால் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பவுலிங் பண்ணிருக்காரு. முதல் மேட்ச் 4, 2ஆம் மேட்ச் 4, 3ஆம் மேட்ச் 4, 4ஆவது மேட்ச் மட்டும் சிஎஸ்கே அகைன்ஸ்டா நபி ஓவர் பவுல் பண்ணதுனால பண்ணாங்க. சோ அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா 6வது ஆப்ஷன்ல பும்ரா, 7வது ஆப்ஷன்ல கோட்சி, 8வது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆகாஷ் மித்வால். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 8 பேருமே உங்களுக்கான அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் 40+ பாயிண்ட் வாங்கி கொடுக்கற வாய்ப்பு இருக்கு. சோ 8 பேர் சொல்லியிருக்கேன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 பேராச்சும் கரெக்டா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் 1-2 மிஸ் ஆகலாம். ஏன்னா எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஆனா உங்களோட ட்ரம்ப் பிக்கா இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம்னா திலக் வர்மாவை வந்து நீங்க கொஞ்சம் ரிஸ்கா யூஸ் பண்ணி பார்க்கலாம். முகமது நபியை நீங்க கொஞ்சம் ரிஸ்கா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஷெப்பர்டை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 பேரையுமே கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன்ல யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். சோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஹார்திக் பாண்டியா ஒரு பெஸ்டான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருப்பாரு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணாருன்னா, இந்த மாதிரி ஒன்லி பேட்டிங் மட்டும் ஆடினார்னா கூட பெருசா இம்பார்ட்டன்ட் இருக்காது. பட் இந்த மாதிரி பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆடிட்டாருன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நீங்க வந்து கோட்ஸிக்கு வந்து கேப்டன் இல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க எடுத்துட்டு போலாம். ஏன்னா டெத்ல பவுலிங் பண்றாரு. எல்லா மேட்சுமே பாருங்க கம்ப்ளீட்டா 4 ஓவர் நீங்க அவரை எடுத்து அவர் ஒரு ஸ்டம்பிட் ஏதோ ஆக்கினா கூட பாத்தீங்கன்னா 35 பாயிண்ட் பிளஸ் வந்துருவாரு. ஒரு விக்கெட்டுக்கு 25 பிளஸ் ஒரு ஸ்டம்பிட்டோ போல்டோ ஆக்கினா 8 பாயிண்ட். அப்படிங்கும்போது ஒரு 33 பாயிண்ட் ஆகும். பிளேயிங் இருந்த ஒரு 4 அப்படிங்கும்போது குறையாம ஒரு 40 பிளஸ் பாயிண்ட் நமக்கு வந்து வாங்கிடுவாரு. அதனால தைரியமா நீங்க கேப்டனா கூட போடலாம். ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு 30 ரன் அடிக்கிறது ஒரு விக்கெட் எடுத்து ஈக்குவல் பண்ணிடுவாரு கோட்ஸி. அதனால என்னோட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், கோட்ஸி இந்த 3 பேருமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் டீம். சோ பஞ்சாபும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆடுறாங்க, ரொம்ப கேவலமா இருந்தாலும் ஓரளவுக்கு ஆடுறாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது தவானும் பேட்ஸ்டோன் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. தவான் லாஸ்ட் மேட்ச் ஆடாதனால சாம் கருன் தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணாரு. பேட்ஸ்டோ பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல ஆடியே கொடுக்கல. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்காக ஆடி கொடுத்தாரு. அதுவும் 42 ரன் தான். அவர் மட்டும் ஆடி கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா பஞ்சாப் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பெருசா அவர் வந்து அதாவது இந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டவுட் தான். ஏன்னா பும்ரா பால சந்திக்கணும், கோட்ஸி பால சந்திக்கணும், ஆகாஷ் மித்வால் பால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சந்திக்கணும் அவரு. அதனால அப்படியே வந்து ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா ஒண்ணு அடிச்சா இந்த மாதிரி 9, 8, 15, 20 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிடுவாரு. இல்ல அப்படியா அவருக்கு அன்னைக்கு டேஸ் சிக்கிச்சு அப்படின்னா அன்னைக்கு செத்தம் நம்ம எடுக்காம போனோம்னா 50 பிளஸ் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தவான் பொறுமையா ஆடி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 பிளஸ் பாயிண்ட் இல்ல 40 பிளஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. சோ 1வது பிளேயரா நான் வந்து மினிமம் ஃபேண்டசில வாங்கி கொடுக்கறது ஷிகர் தவான் சூஸ் பண்ணிக்கிறேன். பிரப் சிம்ரன் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிரடி, வந்தா வருது போனா போதுன்னு எல்லா பாலையுமே ஆட நினைக்காரு. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால் ஏதாச்சும் கிடைச்ச பால் அடிக்கணும் கிடையாது, எல்லா பாலையுமே அடிக்க நினைக்காரு. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் லாஸ்ட் 2 மேட்சா பெருசா ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு நல்லாவே ஆடினாரு. பட் மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்குள்ள வர்றது டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எம்ஐக்கு அகைன்ஸ்டா அவர் ஸ்கோர் பண்ணாலுமே அந்த 40 பிளஸ் பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமானு தான் தோணுது. சாம் கருன் கண்டிப்பா மினிமம் பிளஸ் ஃபேண்டசில வந்துருவாரு. ஸோ 2வது ஆப்ஷன்ல சாம் கருன் நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவர் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃபிளாப். மீதி எல்லா மேட்சுமே அவரை எடுத்து நீங்க கேப்டனா போட்டிருந்தீங்கன்னா நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு. 5 மேட்சுமே நீங்க சாம் கருனே கேப்டனா போட்டிருந்தீங்கன்னா வின்னிங். 6 மேட்ச் போட்டிருந்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் கூட தான் தோல்வி. ஏன்னா எல்லா மேட்ச்லயுமே பெஸ்டான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. அட் ஜித்தேஷ் சர்மா இந்த சீசன்ல இப்பதான் லாஸ்ட் மேட்ச் தான் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கு முந்தின எல்லா மேட்சுமே கொஞ்சம் பெருசா ஸ்கோர் பண்ணல. பட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால இன்னைக்கு மேட்ச்ல அவருக்கு பேட்டிங் சான்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து 3வது ஆப்ஷன்ல அவருக்கு வந்து அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கிடுவாரு. லிவிங்ஸ்டோனும் 4வது ஆப்ஷன்ல மினிமம் பிளஸ் ஃபேண்டசி வாங்கிடுவாரு. ஏன்னா விளாண்ட எல்லா மேட்சுமே வாங்கியிருக்காரு. அடிஷனலா பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து மெயின் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாஸ்ட் தான் வச்சிருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல், சிங், ரபடா, சாம் கருன் சொல்லி ஃபாஸ்ட் தான் வச்சிருக்காங்க. ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்பிட் பாரும் லிவிங்ஸ்டோன் தான் இருக்காங்க. ராகுல் சக்கர் எடுத்துட்டு வர மாட்டேங்காங்க. அதனால அவர் வந்து ஸ்பின் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்ததுனால 4வது இம்பார்ட்டன்ட்ல அவர் கொடுக்குறேன். சஷாங்க் சிங் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் தொடர்ந்து நல்லாவே ஆனாரு. நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. வேணுங்கிறவங்க வந்து அவரை ட்ரை பண்ணிக்கலாம். பட் அவர் வந்து ஸ்வேரா அடிப்பாருன்னு சொல்லி நம்ம எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் சர்மாவும் எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா 3 மேட்சும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டார். எல்லா மேட்சுமே ஒரு 45 பிளஸ் பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணிக்கலாம். ரபடா கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய பவுலர் 4 ஓவர் கட்டாயம் பவுலிங் பண்ணி ஆகணும். சோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரபடா. சோ 5வது ஆப்ஷன்ல ரபடா, 6வது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சிங்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணிடுவாரு. சோ 6வது ஆப்ஷன்ல சிங் வச்சுக்கோங்க. 7வது ஆப்ஷன்ல வேணா நீங்க யார வேணா ட்ரை பண்ணிக்கலாம். சோ ஹர்ஷல் பட்டேல் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவர் தான் அந்த டீமோட டெத்ல பவுல் பண்றாரு. விளாண்ட எல்லா மேட்ச்லயுமே மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தா 25 பாயிண்ட் பிளஸ் அது ஸ்டம்பிட்டோ போல்டோ இருந்தா அது ஒரு 8 பாயிண்ட் பிளஸ் இதுல பாத்தீங்கன்னா 33 பாயிண்ட் ஆச்சு. அவர் பிளேயிங் லெவல்ல இருந்தா ஒரு 4 பாயிண்ட் 37 பாயிண்ட். சோ குறையாம 40 பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. அதேதான் ஒரு பேட்ஸ். இப்ப நீங்க பேட்ஸ்டோ எடுத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபிளாப், இந்த மேட்ச் 40 கிடையாது, இந்த ஒரு மேட்ச் வாங்கி கொடுத்துருக்காரு, இந்த மேட்ச் கிடையாது, இந்த மேட்ச் கிடையாது, இந்த மேட்ச் கிடையாது.
ஸோ ஆஸ்ட்ரோவை எடுத்து வேஸ்டா போறதுக்கு ஹர்ஷல் படேல கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ 7வது ஆப்ஷன்ல நான் ஹர்ஷல் படேல கூட உங்களுக்கு வந்து சஜஷன்ல சொல்றேன். கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த டீம்ல எலிஜிபிள் யாருன்னு நான் சொல்ல வேணா, உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டனா இருக்க சாம் கருண். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஷிகர் தவான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். 3வது வந்து பாத்தீங்கன்னா ரபடாவை ஏன் சொல்றேன்னா, நீங்க பேட்டில் பார்த்திருப்பீங்க, ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ் எல்லாருமே வந்து அவுட் ஆகியிருக்காரு. அதாவது ரோஹித் சர்மா 8-9 வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து ரபடாவை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்றேன். ஸோ ரபடா, சாம் கருண், ஷிகர் தவானை வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்க அப்படின்னா இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா, கோட்ஸி, ஆகாஷ் மெத்வால். இந்த இடத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை வந்து பிக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க ஆகாஷ் மெத்வாலுக்கு பதிலா ஹர்திக் பாண்டியாவை பிக் பண்ணிக்கலாம். அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒருவேளை மும்பை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா ஆகாஷ் மெத்வாலே ட்ரை பண்ணுங்க. ஹர்திக் ஒருவேளை பேட்டிங் சான்ஸ் எதுவும் கிடைக்காம கூட போகலாம். பட் லாஸ்ட் மேட்ச் ஹர்திக் வந்து சிஎஸ்கே அகைன்ஸ்டா நல்லாவே பவுல் பண்ணாரு. தோனி கிட்ட தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாரு, மற்றபடி நல்லாவே பவுல் பண்ணாரு. இங்க தவானு, சாம் கருண், லிவிங்ஸ்டோன், சிங், ரபடா. ஸோ பேஸ்டோ வேணும்னா லிவிங்ஸ்டோன் இடத்துல எடுத்துக்கோங்க. இல்ல லிவிங்ஸ்டோன் இடத்துல ஹர்ஷல் படேல கூட நீங்க தாராளமா பிக் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன். கேப்டன் வைஸ் கேப்டன் ஏற்கனவே பார்த்த மாதிரி சாம் கருண், சூரியகுமார் யாதவ், பும்ரா, தவானு, லிவிங்ஸ்டோனை கூட நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரம்ப் பிக்கா திலக் வர்மா, ஆகாஷ் மெத்வால், பேஸ்டோ, ஹர்பிட் பார், சஷாங்க் சிங், இந்த 6 பேரையுமே கொஞ்சம் ட்ரம்ப் பிக்கா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஸ்டா எல்லாருமே சேம் டீமோட தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. லிவிங்ஸ்டோனுக்கு பதிலா ஜானி பேஸ்டோ ட்ரை பண்ணுவாங்க சிலர் நண்பர்கள், சிலர் வந்து ஹர்ஷல் படேல் எடுப்பாங்க. அதே மாதிரி ஆகாஷ் மெத்வாலை யாருமே எடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவை எடுத்துருவாங்க. அவ்வளவுதான், சேஃபான டீம் தான் எல்லாரும் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு சேஃபான டீம் போனாலும் போட்டுக்கோங்க, ரிஸ்கான இந்த ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.